இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவன் பாளையத்தில் வந்தார் என்று சொல்லப்பட்டபடியினால். அந்த வார்த்தையை கவனிக்கிறீங்களா? ஆண்டவரே பாளையத்துக்கு வந்துட்டார்னு பெலிஸ்தர்கள் மத்தியில் ஒரு பேச்சு. என்ன காரணம்? இஸ்ரவேலர்களுக்கும் பெலிஸ்தர்களுக்கும் யுத்தம். முதல் நாளில் இஸ்ரவேலர்கள் ட்ரை பண்ணுறாங்க, ஜெயிக்க முடியல. ஆகவே இவங்க ஒரு முடிவு பண்ணுறாங்க, உடன்படிக்கை பெட்டியை நம்ம மத்தியில் கொண்டு வருவோம். உடன்படிக்கை பெட்டி தேவனுடைய பிரசன்னத்திற்கு அடையாளமாக இருக்குது. தேவனே தங்களோடு கூட இருந்து தங்களுடைய சத்துருக்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார். நிச்சயமாக சத்துருக்கள் நமக்கு முன்பாக முறிந்தோடி போவார்கள் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு உடன்படிக்கை பெட்டியை பாருங்க பாளையத்துக்கு கொண்டு வராங்க. யுத்தம் நடக்கிற இடத்துக்கு கொண்டு வராங்க. உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேலர்களுடைய பாளையத்துக்கு வந்தோடனே இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பயங்கர சத்தமா ஆர்ப்பரிக்கிறாங்க. பூமியே அதிரத்தக்கதாக அந்த சத்தம் இருக்கு. பெலிஸ்தர்கள் கேட்குறாங்க, என்ன சத்தம்? உடன்படிக்கை பெட்டி பாளையத்துக்கு வந்திருக்கு. என்ன அர்த்தம்? அவங்க தேவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரா? இதுதான் அங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனா உண்மையிலேயே உடன்படிக்கை பெட்டி வந்தது நிச்சயம். ஆனா தேவன் வரல. இவர்கள் எதிர்பார்த்தார்கள், இந்த யுத்தத்துல பெலிஸ்தீர்களை நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனா இஸ்ரவேலர்கள் இந்த யுத்தத்துல பெலிஸ்தீர்கள் கையில் மடிந்து போனார்கள். 30,000 காலாட்கள் அன்றைக்கு மாண்டு போனார்கள். உடன்படிக்கை பெட்டி சிறை பிடிக்கப்பட்டது. ஏலியின் பிள்ளைகளாகிய ஆசாரியர்கள் ஓப்னி பினகாஸ் அந்த யுத்தத்தில் மரித்து போனார்கள். ஒரு மிகப்பெரிய தோல்வி. நாங்கள் எதிர்பார்த்தோமே, பெட்டி வந்துட்டு தேவன் வந்துட்டாரு, நமக்கு யுத்தத்துல ஜெயம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்ச அந்த மக்களுக்கு ஒரு பயங்கர இழப்பு. இதற்கு என்ன காரணம்? தேவன் ஏன் இங்க இல்லை அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த காலத்துல இஸ்ரவேலர்கள் எப்படி இருந்தாங்கன்னா, அவன் தன் மனதின் போக்கின்படியே வாழ்ந்தான். இந்த ஏலியினுடைய பிள்ளைகள் 2 ஆசாரியர்களும் கர்த்தருக்கு பயம் இல்லாதவங்களா இருந்தாங்க. தேவனுடைய ஜனங்களை தேவனுக்கு நேராக நடத்த வேண்டியவங்க அவர்களே கெட்டு போகத்தக்கதாக தங்களுடைய வாழ்க்கையை ஒரு உதாரணமாக காண்பித்து, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில தெய்வீக வெளிப்பாடு இல்லை, தேவனிடத்துல இருந்து எந்த வார்த்தையும் இல்லை. ஆசரிப்பு கூடாரத்தில் பலிகள் செலுத்தப்படும் போது காணிக்கை செலுத்த மக்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் உண்டாக்கி வச்சிருந்தாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க, தேவைக்குன்னு உடனே கர்த்தர் வந்துருவாரு, கூப்பிட்ட உடனே கர்த்தர் உதவி செஞ்சிருவாரு. நாங்க எப்படினாலும் வாழ்வோம், நாங்க எப்படினாலும் இருப்போம். ஆனா உடன்படிக்கை பற்றிய தூக்கிட்டு வந்த உடனே தேவ பிரசன்னம் வந்துடணும், நாங்க நினைச்ச உடனே எங்களுக்கு அற்புதம் நடந்துரும். இப்படியெல்லாம் இருந்தா அது சரியில்லைங்கிறது தான் இந்த வார்த்தை, இந்த சம்பவம் நமக்கு உதாரணமா இருக்கு. தேவ பிள்ளைகளே, நீங்க நல்லா பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், நல்லா ஆராதனை செய்யறவங்களா இருக்கலாம், நல்லா காணிக்கை கொடுக்குறவங்களா இருக்கலாம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறவங்களா கூட இருக்கலாம், ஆலயத்துல முக்கியமான ஆளா கூட நீங்க இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கை சரியில்லைன்னா தேவன் கூட இருக்க மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில ஒழுக்கம் இல்லைன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா, உண்மையா கர்த்தர் நியமித்த பாதைகளில நம்ம நடக்கலைன்னா, ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவது கஷ்டம், ஜெயம் கிடைப்பது கஷ்டம், சத்துருக்களை மேற்கொள்வது முடியாது. தேவ பிள்ளைகளே, சர்ச்சைக்கு போனதுனால, ஜெபத்துல கலந்துகிட்டதுனால, ஒரு உபவாச ஜெபத்துல பொருத்தனை பண்ணி நான் வேண்டுதலை நிறைவேற்றினதுனால, அல்லது ஒரு ராத்திரி முழுவதும் நடந்த ஜெபத்துல நான் அட்டன் பண்ணதுனால, ஞாயிற்றுக்கிழமை தவறாம சர்ச்சைக்கு போறதுனால என் காரியம் ஜெயமாயிரும், என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுரும், எனக்கு எல்லாம் கேட்டது கிடைச்சிரும். இல்லை, வாழ்க்கை சரி இருந்தாதான் இதெல்லாம் சாத்தியம். ஆகவே மற்ற காரியங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு யோசிச்சுக்கலாம். கர்த்தர் நியமித்த வழியில நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை பிரியப்படுத்துதா? நமக்கு உண்மையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கா? அந்த தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்க வேண்டும் என்கிற உண்மையான தாகமும் வாஞ்சி இருக்கிறதா? தேவ பிள்ளைகளை சிந்தித்து பார்ப்போம், வாழ்க்கையை சரிப்படுத்துவோம், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியங்கிறத இந்த சம்பவத்திலேருந்து நாங்கள் பார்க்குறோம்ப்பா. அதில் அதிக கவனம் செலுத்தி உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries,
9500252586 சுரண்டை.